வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். நம்ம சேனலில் பார்க்கும்போது நல்ல தண்ணீர் வசதியில் ஒரு 3 ஏக்கர் 26 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த பார்த்து லேண்டு எல்லாமே விற்பனை லேண்டுங்க. சூப்பரான லேண்டு, உங்களுக்கு நல்லா தண்ணி சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், இப்போ தோட்டம் எல்லாம் அவ்வளோ நல்லா செழிப்பாக இருக்குங்க. இந்த தோட்டத்தில் உள்ள இந்த சின்ன வீடு ஒன்று இருக்குங்க. அதில் ஒரு பசுமாடு இது பார்த்திங்கன்னா பசுமாடு செட்டு ஒன்று இருக்குங்க. அது பசுமாலாம் கொஞ்சம் எல்லாம் பிரிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 30 தென்னை மரங்கள் இருக்குங்க. நல்லா காப்பில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 30 தென்னை மரங்கள் இருக்குங்க இந்த லேண்டிலே. அதில் பார்த்திங்கன்னா இதில் இடையில பார்த்திங்கன்னா ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா சோளக்கருது போட்டிருக்கேன். மீதி ஒரு பாதி காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. இடம் நல்லாயிருக்கும், அருமையான லேண்டு. பாருங்கள், இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ நான் பார்த்துருக்க கிணறு. சுற்றிலும் பாருங்கள் கல் கட்டெல்லாம் கட்டி எவ்வளோ நீட்டாக அவங்கள பராமரித்து வச்சுருக்காங்க. தண்ணி பாருங்கள், இவ்வளோ கோடை காலத்துலேயே தண்ணி பாருங்கள் நல்லா மேலேயே இருக்குது. மழை காலத்தில் இன்னும் தண்ணி மேலே இருக்கும் கிணத்துல. நல்லாயிருக்கும், தண்ணி பிரச்சனை கிடையாது. இந்த 3 ஏக்கர் 26 சென்ட்டுக்கு நல்ல தண்ணி நல்லா சிறப்பாகவே இருக்குங்க. அதேமாதிரி இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மலைநெல்லி மரம் இருக்குது, சாதா நெல்லி, சப்போட்டா, கொய்யா, மாமரம், பெலா மரங்கள் எல்லாமே இருக்குங்க. இதில் உங்களுக்கு இடம் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து எல்லா வசதி வாய்ப்படியும் இருக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாயத்து தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்குங்க. ரோடு பஸ் கிடையாதுங்க. நம்ம தார் சாலைலேருந்து கீழே இறங்குறதுக்கு மட்டும் வந்து நம்ம ரோடு பயணிட்டு இருக்குங்க. இடம் நல்லாயிருக்கும் பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இடம். கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பிடிக்கலாம் சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது சிறிது ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு லேண்டு பாருங்கள். நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கிறீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை போட்டிங்களா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு புது வீடியோவாக போடும் போதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடங்களை வரும்போது உங்களுக்கு நீங்கள் வாங்கி நல்லா பயன்படுத்த கொள்ள முடியுங்க. நல்ல ஒரு லேண்டுங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. அரும்பாவூருக்கு அருகிலே அமைஞ்சிருக்கு. அரும்பாவூர் அருகில் இருக்க இடம், ஆனால் பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் இருக்குங்க. நல்ல ஒரு லேண்டுங்க, அருமையான லேண்டு. அப்புறம் தோப்பரம் பாருங்கள், அவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். வாழை மரங்கள் இருக்குது, இந்த பெரிய மாமரம் இருக்குது. அதில் சின்ன மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இருக்குங்க. இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அது ஊரை ஒட்டியே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் போட்டிங்களா பஸ் ஸ்டாப்பு, ஊர் எல்லாமே இருக்குங்க. நல்ல லேண்டு உங்களுக்கு. இந்த மாதிரி லேண்டெல்லாம் சேலம் மாவட்டத்தில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரேட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஆத்தூர் பக்கம், இந்த மாதிரி பேரூர் சைடில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடமெல்லாம் ஒரு ஏக்கர் இடத்துல இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு மேலே ரேட்டு போவோங்க. 70 to 80 லட்ச ரூபா போவோம். ஆனால் இது வந்து 40 லட்ச ரூபா தான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், தோட்டத்தில் உள்ள பெலாமரம் பாருங்கள், ஒரு 2 மரம் இருக்குங்க. பெரிய மரம் ஒன்று, சின்ன மரம் ஒன்று இருக்குது. கொய்யா மரம் அருமையான ஒரு 4-5 மரத்துக்கு ஒரு 6 மரம் கொய்யா மரம் இருக்குங்க. இடம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரேட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் எடுத்துகிட்டு அரும்பாவூர் இந்த மாதிரி புலம்படி எல்லாமே எடுத்துகிட்டிங்கன்னா 40 லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க ரேட்டு போய்ட்டுருக்கு. அங்கேயுமே 50 சொல்கிறாங்க, 60 சொல்கிறாங்க, 37 சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து 40 ரூபா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நேரில் உட்காந்து பேசுகிறேன். பெரிய லெவலில் குறையாது, ஏதோ 1-2 குறைச்சி வாங்கிக்கலாங்க. நல்ல ஒரு லேண்டு. வாங்க, பிடிச்சிருந்துச்சு நான் டைரெக்ட் ஓனர்ட்டு இருக்கேன். உட்காந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் எல்லாம் சில பூச்செடிங்க நிறையா இருக்குங்க. எல்லாம் அந்த வீட்டுக்கிட்ட கிணத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே இந்த லேண்டு வந்து ரொம்ப பிடிக்கும். நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த லேண்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். அருமையான லேண்டு, முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணிட வேணாம். இந்த பெரிய தென்னை மரம், அந்த சின்ன தென்னை மரம் காட்டினீங்க எல்லாம் வந்து கலந்த மரம் தான் வந்து ஒரு 30 மரங்கள் இருக்குங்க. சூப்பரான லேண்டு, மிஸ் பண்ணிட வேணாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.